சட்டை. நிஜமாலே பாம்பு சட்டை. பாம்பு சட்டை. ஆனா அந்த பாம்பு சட்டை பார்த்த பிறகு அள்ளு பயம் வந்து என்னது இது? பெங்களூர் வந்ததும் எல்லாரும் போகிற மாதிரி நம்மளும் லால்பாக் கார்டனுக்கு தான், பொட்டானிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சன்னி டே தான், பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருக்குது. உள்ள என்ட்ரு ஆகும்போதே நிறைய கடைகள் இருக்குது. இதோ இங்கே வந்து டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. டிக்கெட் எடுத்ததும் நம்ம பார்க் உள்ள போகலாம். பாட்டில வாங்கிட்டாங்க, வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் நாட் அலோடு சொல்லிட்டு. அதுவும் கடையில் வாங்கியிருக்கோம்ல அந்த பாட்டில் பிடிங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் எடுத்துட்டு வந்திருந்த பாட்டில்ல அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி அதுக்கப்புறம் பார்க்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா என்ட்ரு ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், நாட் அலோடு, ஜூசஸ் அது மாதிரி எதுவுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்ல பெரிய பார்க்காக இருக்குது. ஆக்சுவலி நான் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நார்மலாக ஏதோ பார்க் அந்த மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த பார்க் பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. பட் என்னன்னா எங்களோட பேட் லக்கு அன்னைக்கு பயங்கரமான வெயில். பெங்களூர் வெதர் இப்படி இருக்கவே இருக்காது, பட் இப்போ தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. எவ்வளோ தெரியுமா? 240 ஏக்கர். அப்படியா? ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. மகாராஜா ஸ்டேட் அக்வேரியம், பேண்ட் டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. லேக், வாட்ச் டவர், சீ காட்டன் ட்ரீ, ட்ரீ பாசில், லோட்டஸ் பாண்ட், கிளாஸ் ஹவுஸ். இந்த கிளாஸ் ஹவுஸ் போக நல்லா இருக்கும். ஓகே ஓகே, நம்மளால எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதோ அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெயில் பயங்கர வெயில். ஈவினிங் டைம்ல வந்தா எங்க போனா தெரியாது. ஜாலியா படுத்திருக்காங்க பாரு பார்க்ல வந்து. அது வெயில் அடிக்கிறதா தெரியுது, அது தவிர மீது எதுவுமே நமக்கு தெரியல. உள்ள என்ட்ரானதுமே எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு பாருங்க இந்த பிளேஸு. எல்லா பார்க்குக்குமே நார்மலாக போயிருக்கோம், பட் இவ்வளோ க்ரீனிஷாக நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. இந்த பூ பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இது சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். இந்த மரத்துல உள்ள பூ தான். நூல் மாதிரி, த்ரெட் மாதிரி இருக்குது. கட்டு துணி தைக்கலாம் போல. நல்லா சாயந்தரம் லைட் போட்டு செம்மையா இருக்கும். நம்ம காலையிலேயே வந்தாச்சு. வேற எங்க போறதுன்னு தெரியல எங்களுக்கு. மற்ற மதியானத்துல வந்திருக்கோம், 12 மணிக்கு வந்திருக்கோம். இந்த பூ இருக்குது எல்லா இடத்துலயும். செமையா இருக்குது. ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஃப்ளார்ஸ். இங்க வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, டைரக்ஷன்ஸ், எது எது எங்கெங்க இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இத பார்த்து நம்ம எங்க போக முடியுமோ அங்க போய்க்கலாம். இப்ப நம்ம வந்து கிளாஸ் ஹவுஸ், ஜப்பானீஸ் கார்டன் போறோம். இங்க பாரு, கிளாஸ் ரெஸ்ட் ரூம் கூட இருக்குதான். கிளாஸ்லயே இருக்கும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம். இந்த சைடு இருக்குன்னு போட்டிருக்காங்க. வாங்க போலாம். இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன், இந்த பக்கம் ஒரு டைரக்ஷன். என்னது? ப்ளீஸ் பீ வேரா. இங்க பாருங்க, பாம்பு எல்லாம் இருக்கும், அதனால பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா? இதெல்லாம் பறவைங்களோட சவுண்ட், பாம்பு சவுண்ட் இல்ல. இந்த புஷஸ்ல தான் வந்து நிறைய பாம்பு இருக்கு. சோ பீ கேர்ஃபுல். பாம்பு நம்மளால ஸ்பாட் பண்ண முடிஞ்சா ஸ்பாட் பண்ணலாம். நம்ம நடந்து போகும்போது வராது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எந்த பூவுமே புடுங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அங்க ஒரு அது எல்லா இடத்துலயுமே, எல்லா பார்க்லயுமே போட்டுருக்காங்க. பிகாஸ் அதான் அந்த ஒரு கார்டனோட அழகே. அதே நமக்கு எடுத்துட்டோம்னா அப்புறம் இதுக்கு அந்த கார்டன். தத்துவம் நோட் பண்ணிக்கோங்க. தத்துவம் நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன போர்டு வச்சிருக்காங்க? ஏதோ கன்னடத்துல இருக்கு, என்னன்னு தெரியல. இது வந்து மரத்து மேல வந்து ஏறுறது வந்து தடை செய்யப்பட்டிருக்குது. பெனால்டி வில் பி சார்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அணில பாத்துட்டு ஆதோ சொல்றாரு, பாம்பு பாம்பு எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அணில் பாம்பா? அழகா இருக்குல்ல அது பாத்துட்டு அணில் பாம்பா. இங்க வந்து நமக்கு ரெஸ்டிங் ஏரியா கூட இருக்கு. ஆனா இப்ப சூட்ல உட்கார்ந்தீங்கன்னா அவ்வளவுதான். சரி, பட்டர்ஃப்ளை வந்து ஒரு செடில உட்கார்ந்துட்டு இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பறந்துச்சு. பாம்பு சட்டை, பாம்பு சட்டை. ஓ எஸ், பாம்பு சட்டை गाइस. நிஜமாலே பாம்பு சட்டை. பாம்பு சட்டை, உண்மையான பாம்பு. டாடி, பாம்பு சட்டை அவங்க சொன்ன மாதிரியே பாம்போட அந்த
ஸ்கின்ல வந்து இது பண்ணிருக்குது. நான் பட்டர்ஃப்ளை வந்து சரி பாம்பு எதுக்கும் சொல்றதுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, அதை மறந்துட்டோம். ஆனா அந்த பாம்பு சட்டை பார்த்த பிறகு பயம் வந்துருச்சு. இந்த இது இருக்குது, நம்ம வேணும்னா அந்த இதுலயும் நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். ஆமா, எல்லா இடத்துலயும் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் போர்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க பாம்போட அந்த ஸ்கின்னை வேற பாத்துட்டோமா, கொஞ்சம் பயம் வந்துருச்சு உள்ளுக்குள்ள போறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனா அந்த எலக்ட்ரிக் அந்த வண்டி இருக்குல்ல, அதுல வந்தோம்னா நீட்டா பாத்துட்டு அப்படியே போயிடலாம். எவ்வளவு பெரிய மரம், கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடா ஜாலியா இருக்கு. மரம் மரம் மரம். ஆமா போட்டிருக்காங்களே, இதுலயே நம்ம போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சைடு எங்கேயாச்சும் டைவர்ட் ஆனாதான் அந்த பாம்பு இதெல்லாம் பயம். சோ அது மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லா நாய்கள், டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குங்களையா, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி நிறைய செடிகள். நம்ம ஊர் ஸ்ட்ரீட் டாக்ஸ்ல எப்படி ஒளிபூச்சியா இருக்கும். ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அங்க, பின்னாடி ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாம்பா? ஆக்சுவலி பாம்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம். சொன்னதுல இருந்து போதும் பாம்பு பாம்புன்னே சொல்லிட்டு இருக்காரு. அதவு எதை பார்த்தாலும் பாம்பு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அம்மா அப்பாக்கு பயமாயிடுச்சு லைட்டா. இதான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ். அது ஓகே, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த போர்டு வச்சிருக்காங்க, அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நிறையா. என்னது இது? ஆக்சுவலி இது ஒரு மரத்துல உள்ள ஒரு அந்த காய் பாம்பு மாதிரி இருக்கா. ஜஸ்ட் பிராங்க் பண்ணலாம். இது பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது, செம்ம ஹைட்டா இருக்குது. உள்ளுமேலாம் வீடியோ எடுக்க முடியாது போல இருக்கு, அவ்வளோ பெரிய பிளேஸு. ஸோ வீடியோ கவரேஜில் வந்து வராது. கிளாஸ் ஹவுஸ், நான் கூட கிளாஸ் பிரிட்ஜுன்னு நினச்சிக்கிட்டேன், வந்து கிளாஸ் ஹவுஸ். ஆமா, இந்த மேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அந்த மேப் நாங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்போ அந்த மேப் வந்து போட்டோ எடுத்து வச்சுட்டோம், எது நம்மளால போக முடியும்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த கிளாஸ் ஹவுஸ் போட்டிருக்காங்க, ஆனால் பட் உள்ள அலோடு இல்லை. இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க. உள்ள போகலாம்னு நினைச்சோம், எதுக்காகன்னு தெரியல. மேபி மெயின்டெனன்ஸா இல்லை அதுக்குன்னு பர்டிகுலர் டைம் இருக்கான்றதும் தெரியல. அலோடு இல்லை உள்ள. சின்ன ஒரு ஸ்டாலு, இதில் நமக்கு கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ரூட்ஸ் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏதாவது சாப்பிட்டு போகலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்குது. இன்னும் இந்த வெயிலில் சுத்தமாக முடியல, அவ்வளோ தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி குடிச்சிட்டே இருக்கோம், இளநீ குடிச்சோம், இருந்தாலும் தாகம் நிற்கல. இது என்ன மரம்னு தெரியல. அதில் உள்ள காய் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குட்டி குட்டியா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. இது என்ன மரம்ன்றது. இந்த காய் இருக்குல்ல, அது பாரு மஞ்சள் கலர்ல பழுத்து இருக்குது. ஏமாத்து பழம். அது என்னடா ஏமாத்து பழம்? எலுமிச்சை பழமா? ஆமாடா, எலுமிச்சை பழம் இவ்வளோ பெரிய மரத்துல காய்க்குதுடா. பழம் என்ன பழம் அது? ஏமாச்சா பழம். இந்த மாதிரிலாம் வீட்டுல நம்ம செட் பண்ண ஹேங்கிங். இது மயில் இருக்குது. இந்த நைட்ல லைட்டிங்ஸ் போட்டு நல்லா சூப்பரா இருக்கும் போல இருக்குது. இது வந்து கிளாஸ் ஹவுஸோட இன்னொரு சைடு வியூ. லாஸ்ட்ல பார்த்தோம்னா அந்த கிளாஸ்லயே அந்த அசோக் சக்ரா அதோட படம் இருக்குது. இந்த பக்கத்துலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் என்ன, உள்ளதான் அலோடு கிடையாது, போக முடியாது. அந்த கிளாஸ் ஹவுஸுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. அந்த மரத்துலேயே வந்து ஸ்கல்ப்சர்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அது ஃபுல்லாக இந்த சைடு வச்சுருக்காங்க. இதுவும் பயங்கர பெரிய பிளேஸாக இருக்குது. ஆமாம், இங்கே மேலே கொஞ்சம் அதாவது இங்கேயும் ஒரு கடை இருக்குது. நமக்கு வேணும் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ ஃபுல் இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் போல இருக்குது. அவ்வளோ பெரிய பிளேஸு. பட் எல்லா இடத்துக்கும் நம்மளால போக முடியாது.
நம்மளால எந்தெந்த இடத்துக்கு போக முடியுமோ அங்க மட்டும் போயிட்டு இருக்கோம். வா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து 3 அகட்டை. இந்த பேபி இருக்குது, குரங்கு எல்லாமே இருக்குது, இதுல செஞ்சு வச்சிருக்காங்க. ட்ரீ ஸ்ட்ரக்சர் இது. வெளியில அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கீழே தெரியுதா அப்படி? இதோ குரங்கோட ஃபேஸ். மேல ஒரு குட்டி குரங்கு வந்து உட்கார்ந்து இருக்குது. இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. இது வந்து நீல்கிரி ட்ரீ 80 வருஷம் பழமையானது. அது வந்து எப்படின்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஓ, அவங்க மாதிரி பண்ணிருக்காங்க. பார்க்க தெரியல, நீங்க சொன்ன போது தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா சூலிகா ட்ரீ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கல்ப்சர் மாதிரி இதோ இங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க தெரியுதா? இங்க ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இங்க கீழே ஒண்ணு இருக்குது. இதுல வந்து crocodile மாதிரி தெரியுது பார்க்க. அது ஈகிள் 200 years old-ன்னு போட்டுருக்கு. அங்கன்னு எடுத்துட்டு வந்தது. அங்கன்னு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. ஈகிள் பார்த்தா அதுக்கு மேல அணில் எட்டி பார்க்குது பாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மரங்களில் வந்து ஸ்கல்ப்சர் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.